பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூடிய அக்டோபர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 9 மாதங்கள் தேவன் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு போஷித்து எல்லா வாதைக்கும் எல்லா விபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி பாதுகாத்து கொண்டு வர அதுக்காக உள்ளத்து நாளத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தில் கூட நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து கொள்வாருங்க. அவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து நிறைவாக நடத்துவார். நிறைய தேவைகளோடு, நிறைய கனவுகளோடு, நிறைய காரியம் வாய்க்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் காத்துக்கொண்டு இருக்கலாம். இல்லை அநேக குழப்பங்களோட அடுத்து இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பலவீனம் மாறாதா, எனக்கு இதில் ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களில் நீங்கள் சிந்திச்சு கொண்டு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டு இருக்கலாங்க. ஆனால் இந்த நாளில் கூட உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோங்க. இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்மளோட ஃபுல்னஸை தேவனோட சமூகத்தில் தேவனுக்காக அவரை அன்பு செலுத்துகிற காரியத்தில் நம்ம கொடுப்போம், நம்ம செய்வோம் என்று தீர்மானம் எடுப்போங்க. ஆமாங்க, அநேக நேரத்தில் முழு பலத்தையும் நம்மளோட முழு ஆத்மாவும் நம்மளோட முழு இருதயத்தையும் நம்மளோட வேலையில், படிப்பின் காரியத்தில், குடும்ப காரியங்களில், அடுத்து நம்மளோட பிஸ்னஸின் காரியங்களில், இப்படி அநேக காரியங்கள் நம்ம ஃபுல்னஸை கொடுக்குறோம். ஆனால் தேவனோட காரியம் வரப்ப நம்ம முழுமையை கொடுக்குறோமா, முழு இருதயத்தோடு செய்கிறோமா, முழு ஆத்மாவோடு அதை செய்கிறோமா, முழு பலத்தோடு அதை செய்கிறோமா அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறும். ஒவ்வொரு காரியங்களும் தேவனை பிரியப்படுத்துகிறவாறு. தேவன் நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலங்க. நம்மளோட இருதயமும் நம்மளோட அன்பை மாத்திரம் தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாருங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் யார் யார் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க என்பதை நீங்கள் அறிவிங்க. ஆனால் நம்ம தேவன் நம்ம இடத்துல எதுவுமே எதிர்பார்க்கலங்க. நீ என் மகள், என் மகன், உன்னோட இருதயத்தை செலுத்து, நேரத்தை செலவழி, என்கிட்ட பேசு, நான் என்ன சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அவர் நம்மளோட சத்தத்தை கேட்கறதுக்காக காத்திருக்காரு. நம்மளும் அவரோட சத்தத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிரியப்படுறாருங்க. அதனால இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லா பாகங்களையும் நான் தேவன் இடத்துல அன்பாக இருக்க போகிறேன், அன்பாக ஒவ்வொரு காரியத்திலையும் செலுத்த போகிறேன். நான் தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நான் அன்பு செலுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுப்போம். அப்படி நம்ம தேவனிடத்துல நம்மளோட முழுமையை, நம்மளோட ஃபுல்னஸை கொடுக்கும் போது என்ன தெரியுமாங்க நடக்கும்? இப்போ தாங்க நம்ம வாக்குத்தத்தத்துக்கு கூடாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமாங்க, தேவன் நம்ம ஒவ்வொரு பேரையும் அழைத்து இருக்கிறாருங்க. அதனால் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கென்று இந்த மாதத்தில் நம்மளுக்கு வாக்கு பண்ணுறார். அதனால் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்மளை அழிக்கிறதுக்காக வந்திருக்கலாம். இல்லை அநேக இந்த பாஸ்ட் மந்த்ஸில் அநேக தீங்கான காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் தீங்குக்கு வந்த ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நம்மளோட வாழ்க்கையில நன்மையாக மாற்றி முடித்திருக்கார். இதுல நம்ம எவ்வளவு நம்ம தேவனிடத்துல அன்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், இன்னும் எவ்வளவு நேரத்தை அவரோட சமூகத்துல நம்ம செலவழிக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒவ்வொரு நாளுமே நம்மளை பாதுகாத்து கொண்டு நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து அழகாக நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் இந்த மாதம்? யோசிச்சு பாருங்க. நான் இந்த காரியத்துல நான் பலப்பட போறேன், ஆவியானவர் உதவினால நான் பலப்பட போறேன். ஆமா, என்னோட வாழ்க்கையில ஒரு காரியமும் அவரை மீறி நடக்காது, எல்லாமே வாழ்க்கையில நடந்தது, நடக்க போறது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு விசுவாசிங்க. அதனால நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் நம்மளோட வாழ்க்கையில நன்மையாக செய்து முடித்து நம்மள கட்டாயம் சாட்சியாக நிப்பாட்டுவார். அதனால இந்த மாதத்துல நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்து முழுமையாக நம்ம தேவனிடத்துல அன்பா இருக்கிறப்ப, அன்பு செலுத்துறப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்மளோட வாழ்க்கையில நடக்குங்க. அதனால எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. உங்களோட துக்கத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் கிட்ட சொல்லி, நண்பர்கள் கிட்ட சொல்லி வேதனைப்படாதீங்க. உங்களோட பரம
தகப்பன் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, எதுக்குமே பயப்படாத, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், நீ என் பார்வையில் அருமையா இருக்க மகளே, நீ அழகா இருக்கிற, நீ என் பிரியமே, என் ரூபவதியே என்று இப்படியாப்பட்ட வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்மள ஒவ்வொரு நாளுமே ஆட்சி தேய்ச்சாருங்க. தனிமையில இருந்தப்போ நம்மளை தேடி வந்து அவர் ஆட்சி தேய்ச்சி நம்மளை அரவணைத்தாருல, அந்த அன்பை நம்ம எப்படி மறக்க முடியுங்க? அன்பாக இருந்து தேவனோட சமூகத்துல ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் போது அதுல இருக்க சந்தோஷம், நிறைவு, சமாதானம் வேற எதுலையும் இல்லைங்க. அதனால உறுதியாக அவரை பற்றி கொள்வோம், உறுதியாக பற்றி கொள்ற மனதை உடையவர்களாக நம்ம நடந்து கொள்வோம். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், யோபுக்கு எவ்வளவோ கஷ்டம், சரீர ரீதியாக மன ரீதியாக எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகளை இழந்து, சொத்தையும் சுத்தி இருந்த அவனோட செல்வாக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டார். ஆனாலும் தெரியுமாங்க சொல்றாரு, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? என்ன ஒரு உறுதியான ஒரு மனம் பார்த்தீங்களா? அவருக்கு அவ்வளவு துன்பம் வந்தாலும் கட்டாயம் நீங்க எனக்கு குறித்ததை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உறுதியா சொல்றாருங்க. அப்ப நம்மளோட வாழ்க்கையில இன்னும் நம்ம உறுதியாக ஒவ்வொரு அவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை எவ்வளவு விசுவாசத்தோடு, எவ்வளவு உறுதியோடு, எவ்வளவு சந்தோஷமா நம்ம சொல்லணும். அதனால எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். நீங்க தேவனோட பார்வையில ரொம்ப விசேஷித்தவர்களாக இருக்கீங்க. அதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்களை என்ன சொன்னாலுமே நீங்க எதுவுமே பொருள்படுத்திக்காதீங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியல, உனக்கு திறமையே இல்லை, உனக்கு சம்பாதிக்க கூடிய ஒரு 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 தாளந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அநேக காரியங்களை சொல்லுங்க. ஆனா மனுஷன் சொல்றவாறு நீங்க கிடையாதுங்க. தேவன் உங்களை வந்து அநேக ஆசீர்வாதங்களையும் உங்களை உயர்ந்த காரியத்துக்காக தெரிந்து கொண்டு இருக்கு. அதனால மறந்துடாதீங்க. இந்த மனுஷன் பேசுற காரியத்தெல்லாம் சிந்தித்து கொண்டு அதை கேட்டு இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். உங்களை கொண்டு வைத்திருக்க திட்டங்கள் பெரிதா இருக்குங்க. அதனால இனி வந்து அழுந்து புலம்பாதீங்க. யார் இடத்துலையுமே வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, நான் படிக்கல, இல்லை என்னால் சம்பாதிக்க முடியல, என்னோட காரியங்களில் ஒரு உயர்வே கிடையாது, என்னை பார்த்து இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாதீங்க. உங்களோட கஷ்டமாக இருக்கட்டும் சரி, உங்களோட பாரமாக இருக்கட்டும் சரி, தேவன் இடத்துல சொல்லுங்கள். அதனால் வசனம் சொன்னவாறு உங்களோட பாரத்தை எல்லாம், உங்களோட கவலைகள் எல்லாம் அவரிடத்துல இறக்கி வச்சுருங்க, அவரிடத்துல சொல்லுங்கள். கட்டாயம் தேவனோட அன்புனால, அவரோட சமாதானத்தினால உங்களோட இருதயத்தையும் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட சிந்தையும் தேவன் நிரப்புவார். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.